ட்ரெண்டிங்கான மேங்கோ சட்னி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் ரா மேங்கோஸ் 2 ஸ்லிட்டாக கட் பண்ணதை போட்டுட்டு டொமேட்டோஸ் சில்லிஸ் கார்லிக் பண்ணி அதை நல்லா சாட்டே பண்ணலாம். லைக் 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வர மாதிரி எடுத்துக்கலாம். பிகாஸ் நம்ம இதுலேருந்து பல்ப் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா சில்லிஸும் கார்லிக்கும் வந்து சீக்கிரமாகவே சாட் ஆயிரும். வேற டொமேட்டோவும் மேங்கோஸும் அவ்வளோ ஆகாது. ஸோ அதை மட்டும் டைமிங் பார்த்துக்கோங்க. பண்ணிவிட்டு பல்ப் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட்டு நம்மளோட மேங்கோ பல்ப்பு, அப்புறம் டொமேட்டோஸ், அப்புறம் சில்லி கார்லிக், அப்புறம் சாப் பண்ண ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரெட் சில்லி பவுடர், அப்புறம் சால்ட், அப்புறம் நல்ல ஒரு கையளவுக்கான கொரியாண்டர் லீஃப் வந்து போட்டுட்டு இதை நம்ம வந்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், மொத்தமாக போட்டு அது அரையவே இல்லை. ஸோ நீங்கள் பேட்சாக போட்டு மொத்தமாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் வாட்டர் வந்து கிரைண்ட் ஆகலைன்னா ரொம்ப கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது டேஸ்ட்டே சேஞ்ச் பண்ணிடும். ஸோ இதை வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ண இது நல்லா மொறு மொறு தோசையோட இல்லை சப்பாத்தியோடையோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். அடி போலே டேஸ்ட் இது.